வானேவஸ் ஸோ வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வீல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஆண்ட்ராய்டில் ஒரு பயங்கரமான கேம். ஸோ இந்த கேம் ஆடுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை, அது மட்டும் இல்லாமல் எருமையா பொறுமை, அது மட்டும் நிதானமே ஆயிரம் நுழைமொழி இது நிதானம், இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆட முடியும். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த கேம் பிளே பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த கேம் பிளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகேங்க, இப்போ நம்ம கேம் குள்ள வந்தாச்சு. என்னடா இது சைக்கிள், இது ஒரு வீலு தான் இருக்கு, முட்டுச்சந்து. ஓகே, இப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. டேய் என்னடா இது நவுறு ஏதோ மண்டையில் வந்து விழுது. சாட்சி விட்டானுங்க. இரு சாமி, என்னடா அது? ஓ, அது கட்டை இல்லையா? ரைட்டு. ஓகேங்க, அந்த பிளாக் கலரில் இருக்கு பாருங்க, அது கட்டை இல்லை, அது உள்ளே நம்ம போகலாம் போல இருக்கு. சரி கைஸ், அங்கே பாருங்க கீழே மைன் வச்சிருக்கானுங்க. நல்ல வேலை பார்த்தேன். கோயால யாரை மைனில் மாட்டேங்க பார்க்குறேன். ஏம்மா அது பின்னாடிலாம் வழி போகுது. இது என்னது? என்ன மேலே தூக்குறீங்க? இது ஃப்ளைட்டா சைக்கிளா? ஏம்மா ஓகே, மேலே வந்துட்டேன். அடுத்து குதிக்கணுமா? நான் குதிச்சிட்டேன். ஓகே, வெற்றி கொடி ஏத்து வீசு நம்ம காத்து. ஓகே, இது ஏதோ ட்ரையல்னால முடிச்சிட்டேன். ஏன்னா பைப்புக்குள்ளே விட்றீங்கடா, மூச்சடிச்சு செத்து போனா நீங்களா பொறுப்பு. சரி வாங்க நண்பர்கள், இப்போ நம்ம ஆடலாம். ஏம்மா என்னடா அது தாண்டவே கஷ்டமா இருக்கு. அங்கே பாருங்களேன், பேனர் போட்டிருக்கானுங்க, மீன் காணாமல் போயிடுச்சான். ஓ, இப்போ நம்ம மீனை தேடி வருமா? சரி ரைட்டு, வாங்க மீனை தேடுவோம். பாவி, ஒரு காலு போச்சு சார், காலு போச்சு. ஐயோ மண்டை, ஐயோ உடம்பே போச்சு. எனக்கு எல்ஐசியில் ஏதோ சொல்லுவானுங்களே, எல்ஐசியில் லோன் போட்டிருக்கேன், என் உடம்பை சரி பண்ணி கொடுங்க. சரி பண்ணி கொடுத்துட்டானுங்க. சூப்பர். ஓகே, வாங்க நண்பா, முதல்ல இருந்து போகலாம். என்ன ஆட்டம் காட்டுறாங்கடா, நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதை மறந்துட்டீங்களாடா நீங்கள்? ப்ரோ பிளேயர் தமிழ்நாட்டுறா நான். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. சே, இதுக்கு தான் வர நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டுட்டே இருக்கோம் பாரு. ஓகே, மண்டையில் தொப்பி போச்சு. டாய், அந்த தொப்பி தானே எனக்கு அடையாளம், அதையே தட்டி விட்டீங்களா? உங்களை விட மாட்டேன். இப்போ பாரு என்ன பண்ணுறேன்ட்டு. ஐயோ என்னது அது? என்ன? ஆமா, அட பாவி, கக்கூஸ் போகிற போஸில் கஸ்மாலம் பண்ணி விட்டாங்களே. ஓகே, டோன்ட் வெரி வி ஆர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துடலாம். இப்போ பாருங்க, டே ப்ரோ பிளேயர்னா யாரு அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்களேன். இறாரா தம்பி, ஐயோ நம்ம வேற ஓவராக வாங்கி விட்டோமே, இப்போ தான் ஒன்று பண்ணி ஆகணுமே. சரி ஓகே தம்பி, எக்ஸ்கூஸ்மே, ரைட் லெஃப்ட். அப்போ ஓய், நான் தாண்டேன், சொன்ன மாதிரி தாண்டி விட்டேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு என்பதை நிரூபித்து விட்டுட்டேன். ஓகே, அடா பாவி, என்னடா முக்கோணமாக சுற்றிக்கிட்டு இருக்கே. இராடே டே தம்பிகளா, இங்கே பாருங்கள், மண்டையில் இருக்க தொப்பிலாம் தட்டி விட்டீங்க. இதுக்கப்புறம் தான் பண்ணினா டென்ஷன் ஆகிடுவோம் பார்த்துக்க. ஓகேவா? இது கரெக்டான வழியா தப்பான வழியா தெரியலையா? என்ன அப்படியே நிற்குது, மேலே போவாதா? ஓ, நம்ம தான் பின்னாடி போனோமா? அசிங்கப்படுத்துறல, லிஃப்ட்டு கீழே வா பார்ப்போம். வந்துருச்சு. அடா பாவி, ரெண்டு காலுமே போச்சு. கண்ணு ரெண்டு கலகுதா, அடிய தொடச்சிக்கோ. ஆச்சு, என்னடா அப்படியே நிற்குது. ஓ, நம்ம அங்கே ஏறணுமா? சே, எனக்கு லேட்டாக தாங்க எல்லா விஷயமும் புரியுது. ஓகே, இப்போ இப்படிக்கா வந்துடலாம். தம்பி பொறுமை, யாரு தெரியுதுல, தலைவன் வீட்டுக்கு வர பில்டப் கொடுப்போம். நம்மளுக்கு பில்டப் கொடுத்தா தான் ஆடும்போது ஒரு கெத்தாக இருக்கும். ஸோ நீங்களும் பில்டப் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஆடும்போது. ஓகே, தள்ளு கண்டுபிடிச்ச மீனை போட்டே தூரிக. ஓகே, மீனை இப்போ கண்டுபிடிச்சாச்சு. வாங்க நண்பா, அடுத்த லெவல் போகலாம். இதுனா லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா அதா? இரு இதில் போனோமா? இப்படி இரு இது கொஞ்சம் கீழே போட்டோம். இப்போ போயிடுவோம். யோப்பா, ஜஸ்ட் மிஸ்ரா சாமியா. ஐயோ மண்டையில் அடி வாங்கிட்டேனே. சரி ஓகே, என்னடா அது? அம்மடி, அடா பாய், இது தர்மத்துக்கு எதிரான செயல். இவனு ஒரு திருட்டு பையனை பூச்சி ஜெயிலில் போடுங்க. அந்த அம்பு யார் இவனுக்கு கொடுத்தது? ஹூ இஸ் கிவ் த லைசன்ஸ் டு த காய்? என்னங்க அம்பு வச்சுலாம் அடிக்கிறான்? டாய், அம்பு வச்சுலாம் அடிக்கூடாது தம்பி, அப்புறம் நான் வேற மாதிரி பண்ணுவேன். ஐயோமா கைஸ், பார்த்தீங்களா கீழே வந்தோடனே ஃபீடாக வருது. டேய், இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சதிங்க. நான் வேணே கீழே பாருங்க, பொறுமையாக வருது. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன்.
இப்போ நான் கீழே விழுந்து நினச்சோங்களா அப்படியே குடு குடு குடுன்னு வரா மேடம் இப்போ பாருங்க மேடம் கக்கூஸ் போகிற போஸில் தப்பிச்சேன் பார்த்தீங்களா ஐயோ ஐயோ இருடா ஐயோ கழுத்துல எனக்கு இருடா தம்பி பேசிக்கலாம் என்ன பிரச்சனை பேசிக்கலாம் இது அது சுற்றுதே சுற்றுது கண்ணாலே டேய் தம்பி நீ சுற்றிக்கிட்டே இருக்கணும் புரியுதா அண்ணன் கிட்டலாம் வரக்கூடாது ஏன்னா அண்ணன் கொஞ்சம் மோசமான ப்ரோ பிளேயர் கோவமான நெஞ்சுக்கோ ஏன் ஐயோ தொப்பி தொப்பியில் கை வைக்கக்கூடாது மாடு தொப்பியில் கை வச்சே நெஞ்சுக்கோ அப்புறம் நீ சுற்றுருக்கு கையில் இருக்காது பார்த்துக்க ஆனால் பாவிகளை காலை புட்டு விட்டானுங்களே டேய் என்னை பார்த்தா உங்களாம் எப்படா இருக்குது ஒருத்தன் காலை உடைக்கிறான் ஒருத்தன் கையை உடைக்கிறான் ஒருத்தன் தொப்பியை பிடிக்கிறான் மாவனை இதே மாதிரி பண்ணிங்கன்னு நெஞ்சுவோங்களேன் அவ்வளோதான் உங்களுக்குலாம் லிமிட்டு என்னடா அதா என்ன இது என்ன வழியாது ஹேய் வாவ் பால்ஸ் சூப்பர் பால்ஸ் ஆனா பாவி அது பால் இல்லை வெடிக்குண்டு ஆனா பாவிகளா பால் கொடுக்குற மாதிரி வாயில வெடிக்குண்டு வச்சிங்களா உங்களுக்கு விட மாட்டேன்டா ஓகே நண்பா ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்மளை எப்படிலாம் அசிங்கப்படுத்துறாங்க பாருங்களா டே இப்பெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்களா அசிங்கமாக இருக்குதுடா சொந்த வீட்டில் அடிக்கிறீங்க அங்கே அடிக்கிறாங்கன்னு வீட்டில் வந்தால் வீட்டில் அடிச்சா நான் எங்கடா போவேன் சரி ஓகே நண்பா இப்போ பாருங்கள் ஸ்டைலாக தவிர்ப்பாங்களா ஸ்டைலுன்னா வீட்டிஜி கழுத்து அம்மா கழுத்தில் அடிக்கிறானே இதெல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவேன் இது என் சாபம் ஆடா பாவி அட தலை எங்கடா தலை போச்சா வடை போச்சு அப்படின்ற மாதிரி தலை போச்சு இப்போ பாருங்கடா டேய் நான் யாரு அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ பிளேயர்னா என்ன அது இப்போ பாருங்க என்னடா அது மண்டையில் ஒரே தூக்கிட்டாங்க ஹெல்ப் மீ மம்மி டாடி வேர் ஆர் யூ கம் ஐ ஆம் அட்டாக் தப்பிச்சேன் பார்த்தீங்களா ஏய் என் உணவு அடிக்க வந்து நினச்சிக்கோங்க அப்படியே கக்கூஸ் போகிற போஸ்லேயே தப்பிச்சிடும் அப்பா 3 அடி வாங்கிட்டேன்டா சாமியா ஓகே இருங்க இப்போ பாருங்களேன் இருங்க தம்பி அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய்ட்டு அடிக்கூடாது என்ன தம்பி தவறான ஸ்டைல் இதெல்லாம் ஓகே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ சூப்பர் வெயிட் கரோ பாய் இதுதான் ஒரு திறமையான ஆளுக்கு ஒரு அடையாளம் ஓகேவா எல்லாரும் வீடி ஜெயிட முடியுமா சொல்லுங்களேன் எல்லாருமே வீடி ஜெயிட முடியுமா ஓகே நண்பா இப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நண்பா போன தடவை நம்ம வந்து தப்பான பாதையில் போயிட்டோம் இப்போ கரெக்டான பாதையில் போனோம் கொய்யால என்னையோட ஏமாத்துறீங்க இப்போ லெஃப்டில் போடா இதான் கரெக்டான பாதை மாவனேரம் அவங்க தப்பான பாதை குத்தி யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்க தரமா சாயிட்டானு தொப்பி இந்த ரவுண்ட்லேயாச்சும் தொப்பி கீழே விழாமல் போகலான்னு பார்த்தா இந்த ரவுண்ட்லேயே தொப்பியை கீழே தள்ளி விட்டாங்க வெற்றி கொடியாத்தே வீசுனாம காத்து ஓகே நண்பா சூப்பராக வெற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயோ பேக்லேயே பட்டன் வச்சேன் பார்த்தீங்களா சரி பேக்கில் பட்டன் தட்டினா ஒன்றுமே ஆகலையா என்னடா அது ஓ பட்டன் தள்ளலாம் அங்கே காத்தடிக்குதா இங்கே ஒரு பட்டன் இருக்கு இதில் அது புது சீனாக இருக்குது இது கொடு ஓ அப்படி என்னது ஸ்டாப்பில் ஸ்லோவா ஓகே ஸ்லோவாக போகிறேன் ஸ்லோவாக போ சொல்லிட்டு என்னடா எப்படி பண்ணுறீங்க அடா பாயுங்களா ஸ்லோவாக போ நான் பின்னாடி போயிருப்பேன் ஸ்லோன்னு நானுங்க சரி ஸ்லோவாக போவோன்னு பார்த்தா எல்லாம் ஏமாத்துறாங்க ஹீரோ விட மாட்டேன் உங்களை மவனே இந்த லெவல் முடிக்காமல் விட மாட்டேன் இந்த லெவல் முடிச்சா தான் கேம் பிளே முடிய போகுது இது கொஞ்சம் கஷ்டமான லெவல் நினைக்கிறேன் ஸ்லோன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகணும் நண்பா இவனை நம்பாதீங்க திருட்டு பசங்க நண்பா ஓகே இப்போ பாருங்கள் ஸ்லோவா மவனே இப்போ பாடுறா அதை ஸ்பீடாக வரம்புறா 3 2 1 ஃபீட் 3 2 1 என்னடா ஃபீடாக போக மாட்டேங்குது சி தப்பான பட்டன் கொடுக்குறாங்க லெஃப்ட் ரைட்டில் கொடுத்து போல லெஃப்ட்டில் கொடுத்துருக்கேன் போல ஸோ சரி ஓகே என்னங்க இந்த ஆரோ மார்க் இந்த பக்கம் போன்னு சொல்லிச்சு இவனுங்க இந்த பக்கம் போன்னு சொன்னால் அப்போ இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தானே அர்த்தம் ஐயோ தப்பான பாதைக்கு வந்துட்டோம் போலியே ஆடா ஆமாங்க தப்பான பாதைங்க இது சே இவனுங்க வலையில் மாட்டிக்கினான்டா இப்போ பாரு நான் ஒரு எவ்வளோ பெரிய திறமைசாலின்னு காட்டுறேன் பாருங்க நண்பா இவனுங்க வந்து எந்த லெவல் சொல்கிறாங்களோ அந்த லெவலில் நம்ம போகக்கூடாது நண்பா ஏன்டா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு லெஃப்ட்டுனா ரைட்டில் போயிடணும் ஸ்லோனா ஃபாஸ்ட்டாக போகணும் ஃபாஸ்ட்டுனா ஸ்லோவாக போகணும் நில்லுனா போயிட்டே இருக்கணும் போன்னு சொன்னால் நிற்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கேங்ஸ்டர் நம்ம ஒரு கேங்ஸ்டரில் அவங்களுக்குலாம் புரியும் இப்போ பாருங்க என்னடா அது
ஆனால் பாவிங்களா கேங்ஸை சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டேனே. இல்லைங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். இவனுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பாவி இல்லை நண்பா, இந்த கேமில் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. லெஃப்ட்டில் சொன்னால் லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் சொன்னால் ரைட்டில் போங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சொன்னதான் மறந்துடுங்க. ஓகே, இஸ் ஓகே இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஓகே, பட்டன் அழுத்தியாச்சு. இரு பொறுமை எதுக்கு அவசரம்? இப்போ எதுக்கு அவசரப்படுற? தட்டியாச்சே. இப்போ அடுத்து அப்படியே ரைட்டில் போகணுண்டா. போ ஃபீடு போட்டு ஃபீடுனா ஃபீடு விடிஜியோட ஃபீடு. ஓகே, வந்தாச்சே. அந்த பட்டனில் குதிக்கணுமா? குதிரா. ஆடா பாவி, இது ஒரு ஜம்பாடா. நீயே வந்து உன் ஜம்ப் எடுத்து வாயில வைடா. சட் என்னங்க இது? ஆடா போய் சுத்த விட்டாங்களே. இதை சப்ஸ்கிரைப் பார்த்தா சிரிப்பாங்களே. நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதை நிரூபிக்கணுமே. அதான் தாண்டு. அசிங்கப்படுத்தக்கூடாது. என்னங்க இது நடுவில் பறக்க விட்டாங்கடா. ஆனால் பவி நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்கானுங்களே. அசிங்கப்படுத்திட்டே பழப்பா வச்சிருக்கானுங்க. என்னது இது? சூப்பர்மேன் பவரா? ஆனா பாவி. ஆமா காலு. ஐயோ தலை. ஐயோ வாளு. ஐயோ என்ன பறக்க விட்றீங்க? போகடா டேய். உங்களை விடவே மாட்டேடா. ரீட்ரை பண்ணுறேன்டா. இப்போ முடிக்கல. நான் ஒரு மொட்டை முருகேசன்டா. சொட்ட சுந்தரன்டா. இப்போ முடிக்கலண்ணா. ஐயோ சொட்ட சுந்தரன்ட்டானு வீடுஜி. சொட்ட சுந்தரன்ற பேர் ரொம்ப கேவலமாக இருக்குடா. இந்த பேர் உனக்கு கிடச்சிச்சுன்னா அதோட அசிங்கம் உலகத்தில் இல்லைடா. இப்போ பாருங்க, வீடுஜினா யாரு, ப்ரோ பிளேயர்னா என்னான்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ வீடுஜி உன்னை நம்பி ஒரு கூட்டமே இருக்குடா. அசிங்க பற்றி விட்றாதடா தம்பி. ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன் புரிஞ்சுதா? இந்த ரவுண்டில் தோத்தா தான் சொட்ட சுந்தரன். இந்த ரவுண்டில் தோற்ற தான் சொத்தா. என்னங்க காது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு பின்னாடி எல்லாம் போய் பார்க்கக்கூடாது. திரும்ப வந்து என்ன காது கேட்கலையா? ரீசெக் பண்ணணும்னு சொல்லி வீடியோ பின்னாடி போகக்கூடாது. நான் இந்த ரவுண்டுக்கு தான் சொன்னேன். ஓகேவா? அதை வந்து மறந்துருக்கேன் நண்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எடிட்டிங் மிஸ்டேக். ஓகேவா? அது என் வாயால் சொல்ல ஏதோ எடிட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு தான் நிஜம். ஓகேவா? ஆமாம், இதுதான் நிஜம். அது எடிட்டிங் ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு யாரு அப்படின்றத இப்போ நான் நிரூபிச்சிருக்கேன். எஸ், we are the winner of the world. ஓகே நண்பா, நான் வந்து இதோட இந்த கேம் பிளே முடிக்கிறேன். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வந்து இந்த கேமோட பகுதி 2 போடலாம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 11 லெவல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 சாப்டர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் 12 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். அடுத்த கேம் பிளே 20 இல்லை 22 நிமிஷம் வரும். ஸோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த கேமை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். அதுவும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். Bye. Thank you for watching. Bye from VTG. Bye guys. Bye. நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான கெத்தான நாளைக்கு இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கேம் பிளேயோட சந்திக்கலாம். Bye.